என்னோட பொண்ணோட வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அது பார்த்தீங்கன்னா, அவளோடது எப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ. சின்னதா அதில டிப்ஸும் சொல்லியிருக்கேன். எப்படியெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் புடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் குடுங்க. கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். பண்ணி வச்சிருக்கேன். அவளோட இந்த மாரி ஸ்வெட்டர், அப்புறமா ஓவர் கோட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹேங்கர்ல போட்டிருக்குது. அப்புறம் என் பொண்ணோட இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து கம்மல் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பா. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இது அமேசான்ல தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த இது. இந்த மாதிரி மாட்டிட்டோம் அப்படின்னா, அவ எப்ப வேணுமோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நம்ம ஸ்டட் இதில் எடுத்து போட்டுக்கலாம். எங்கேயும் மிஸ் ஆகாது இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணோட வார்ட்ரோப் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணது. அதெல்லாம் வந்து உங்களுக்காக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். என் பொண்ணோட கப்போர்டு தான் இப்போ வந்து நீட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி வச்சுருக்கா அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் தூக்கி வெளியில் வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து நீட் பண்ண முடியும். பாருங்கள் எப்படி வச்சுருக்கா அப்படின்ட்டு. இது ஒரு 1 இயரே இருக்கும் நான் வந்து க்ளீன் பண்ணி. எங்கள் அம்மா வரப்போ தான் நான் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுவேன், இந்த கப்போர்டெல்லாம். இதெல்லாம் நம்ம எடுத்து வெளியில் வச்சு விட்டுருவோம். அம்மா வரப்போ க்ளீன் பண்ணால் தான் வந்து நமக்கு ஒரு பேச்சு துணைக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த வேலையை வந்து ஈஸியாக பண்ண முடியும். எனக்கு வந்து அந்த மாதிரி தான். எனக்கு அம்மா இருக்கும்போது வந்து அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி தருவாங்க. அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் எப்போயுமே பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸிங் கப்போர்டு தான். இதில் பார்த்திங்கன்னா அவளோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வச்சுருப்பாள். இதுவுமே வந்து 1 இயர் இருக்கும். நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு கொஞ்சம் கச்சாமுச்சான்னு ஆயிடுச்சு. அதனால தான் சரி ஒரே நாளில் எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு நல்லா கூலின் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணது இது. அன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே டிஃபன்லாம் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் ஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஈஸியாக இருக்கும். அவளுக்கு அயர்ன் பண்ணி போட்டு போகிற ஒரு இது இருக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து இதில் ஃப்ராக் அந்த மாதிரி தான் பார்ட்டி வேர் இது ட்ரெஸ் தான் நான் வந்து அதில் ஹேங் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலம் இங்கே தொடங்கிடுச்சா, ஸோ எல்லா ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே எடுத்து நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி போட்டு போன ஜீன்ஸ் தான். ஜீன்ஸ் எல்லாம் டெய்லியும் வாஷ் பண்ணால் அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வந்து இது வந்து வாரத்தில் எவ்வளோ ஒரு 7 ஜீன்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அதே ஜீன்ஸே மாற்றி மாற்றி போடுவாள். அதனால் வந்து அங்கே ஃபோல்டு பண்ணி அது கீழே வச்சுடுவேன் நான். அது அவள் அந்த மாதிரி எடுத்துக்குவாள் ரொட்டீனாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லெக்கின்ஸு, வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பேண்ட்டு, ட்ராக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தனித்தனியாக நான் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பேண்ட்டு தனியாக, அந்த மாதிரி ஜீன்ஸ் தனியாக எல்லாமே செக்ரிகேட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணி வந்த ஜீன்ஸு. இதெல்லாம் ஜீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கபோர்டில் ஒரு இது ஃபுல்லாகவே வந்து வச்சாச்சு. இதெல்லாம் வந்து டெய்லியும் காலேஜுக்கு வேர் பண்ணுற டிஷர்ட்ஸு, குர்த்தீஸு அந்த மாதிரி தான். அதெல்லாம் வந்து ஒரு கார்னரில் நல்லா வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து நைட் ட்ரெஸ்ஸு. அதனால் இதில் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 4 5 ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த எலாஸ்டிக் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து உள்ளே வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து கலையவே கலையாது. ஒன்றோடு ஒன்று எடுக்கும்போது இன்னொன்று கலைஞ்சு போகாது. இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவசர அவசரமாக எடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கலைஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் இந்த ஐடியா பண்ணேன். இது வந்து நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் வந்து அந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணது. இந்த மாதிரி டிஷர்ட்ஸு எதெல்லாம் அயர்ன் பண்ணி போடுற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே வந்து இந்த மாதிரி நல்லா கையிலேயே வந்து நல்லா மடித்து அதை வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா லெக்கின்ஸு, அந்த மாதிரி ட்ராக்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று எடுக்கும்போது ஒன்று கலையவே கலையாது. இந்த மாதிரி ட்ராயர்ஸில் நான் வந்து அவளோடது தனியாக அப்படியேவும் செட் பண்ணி வச்சிட்டேன்.
இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா என் தம்பி வாங்கி தந்த ஒரு ஸ்கர்ட் தான். இது வந்து அவள் 1 இயராக இருக்கும்போது அது கொடுத்தது. அது ரொம்ப ஞாபகார்த்தமாக நான் என் பொண்ணோடதை வந்து நான் வச்சுருக்கேன். எப்பயுமே அது வந்து அவள் எவ்வளோ பெருசானாலும் அதை வந்து அப்படியே நான் வச்சுருப்பேன் அது. இங்கே பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அவளோட வெளியில் போட்டு போகிற மாதிரி இருக்கிற ஃப்ராக் தான். இதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஹேங் பண்ணியிருந்தேன். இவ்வளோ ஃப்ராக்கும் நம்ம அங்கே ஹேங் பண்ணும்போது நமக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த ஒரு இடமே வந்து நல்லாவே இல்லை. ஸோ அதனால் மாற்றி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குர்த்தீஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சஸ்க்கு 2 சைடும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அவளோட காலேஜுக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் தான் இதெல்லாமே. இந்த குர்த்தீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கார்னரில் தான் வச்சுருக்கேன். இப்படி கார்னரில் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நமக்கு வந்து எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். இந்த சைட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் மேலேயும் நான் வச்சுருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நமக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும். மேலே ஃபுல்லாக ஜீன்ஸ் வச்சாச்சு. ஓவராலாக நான் வந்து சூப்பராக நீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், என்னோடய பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் கப்போர்டு தான் இது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கிளச்சஸ் அந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குது. இந்த மாதிரி வச்சாச்சு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ், அப்புறமா பேங்கிள்ஸ் அந்த மாதிரி. இது வந்து அவள் டூரிங்க போகும்போது எடுத்துகிட்டு போகிற மேக்கப் சாதனம்லாம் எடுத்துகிட்டு போகிறது. இது அவளோட பர்ஃப்யூம், அந்த மாதிரி சீரம். இப்படி இங்கே அவளோட டவல். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து ஹேர் ட்ரையர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. மேலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு. இந்த ட்ராயர் பார்த்திங்கன்னா அதுவும் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ். இந்த மாதிரி க்ரீம்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குது. இது பார்த்திங்கன்னா இயர்பட்ஸ், இது வந்து ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேர் பின்ஸ், அப்புறமா கிளிப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்குது. இதில் இந்த மாதிரி க்ளவுஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்குது. சானிட்டரி நாப்கின்ஸ் அதெல்லாம் வச்சுருக்குது. இந்த கப்போர்டும் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா அவள் வந்து ரொம்ப ரேராக பார்ட்டி வேர் அந்த மாதிரி சோலி, லெஹங்கா அந்த மாதிரிலாம் நான் இதில் வச்சுருக்கேன். இது ஜீன்ஸு. இது வந்து ரெகுலராக வந்து காலேஜுக்கு வேர் பண்ணுற குர்த்தீஸ், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். இது வந்து ஒரு கார்னரில் இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அடுக்கி இருக்குது. அதனால் எடுத்துக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா எப்போ வந்துட்டு போகிறாங்களோ அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு இடம் இது. இது பார்த்திங்கன்னா இங்கே கீழே அடியில் நம்ம குனிஞ்சு எதுவும் எடுக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரே ஒரு நம்ம வெளியில் ரொம்ப ரேராக போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் சோலி, சாரீஸ் அந்த மாதிரி என் பொண்ணோடது அது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேங்கர். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வெட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். மேலே போடுற ஓவர் கோட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து அயர்ன் பண்ணி போடாமல் அப்படியே வேர் பண்ணுறதுக்காக அப்படியே இங்கே மாட்டி வச்சுருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெஸ் மாதிரி ஒரு இது வாங்கிட்டோம் அப்படின்னா அவளோட அத்தனை ஃபுல் அந்த செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயர்ரிங்ஸ் எல்லாமே இதில் தான் மாட்டியிருப்பாவ. இப்படி தான் என்னோடய பொண்ணு ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுருப்பாள். இங்கே கீழே பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வந்து ஜீன்ஸ் வந்து துவைக்க முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் நான் வாஷ் பண்ணுவேன். அது இப்போ யூஸ் பண்ணிவிட்டு
அன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் காய வச்சுட்டு திருப்பி நான் இங்கே வந்து ஃபோல்டு பண்ணி இங்கே வச்சுடுவேன். அந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் மட்டும் இங்கே வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டுட்டு போகிற மாதிரி ஃப்ராக் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்குது. ஃபுல்லாக இது எல்லாமே ஃப்ராக் தான் அவளோடது. இது மாஸ்க்கு. நிறையா ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சிங்காக அது கிடச்சிது. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற லெக்கின்ஸ், பேண்ட்டு அந்த மாதிரி ஃபுல் இதில் வந்து பேண்ட்டு, ஒர்க் அவுட் பேண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பா. இது வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று கலையாது. அதனால் இப்படி வச்சுருக்குது. லெக்கின்ஸு இது மாதிரி. இது ஃபுல்லாக இன்னர் வேர்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாக்ஸு அந்த மாதிரிலாம் இதில் வச்சுருக்குது. இந்த ட்ராயரில் பார்த்திங்கன்னா அவளோட ஸ்கார்ஃபு அந்த மாதிரிலாம் வச்சுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெஸ்ஸோட அந்த பெல்ட் மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரி அந்த ரோப்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்குது. இந்த ட்ராயரில் ஃபுல்லாக அவளோட வாட்சஸ் அந்த மாதிரி வச்சுருப்பா. இந்த கபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வைக்க முடியாது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவளோட சோலி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்கேன். சுடிதார் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் அதில் ஃபுல்லாக வச்சுருப்போம். நம்ம எப்பயாவது தான் அது ரொம்ப ரேராக தான் எடுப்போம். இந்த ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடதும் என் பொண்ணோடதும் யூஸ் பண்ணாத புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நாங்கள் இங்கே தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு ரோ ஃபுல்லாக அதுக்காக வச்சுருக்கோம். அது போடாத ட்ரெஸ்ஸஸ். ஸோ இது வந்து காலி இப்போ பண்ணியிருக்கோம். நிறையா ட்ரெஸ் வந்து இப்போ கழிச்சிருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம யாருக்காவது கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக. அப்புறமா இது பார்த்திங்கன்னா குர்த்தி செட் அது. அதனால் இங்கே தனியாக வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் டிஷர்ட்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் குர்த்திஸ். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது போடுவாள் வேர் பண்ணுறது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ராக் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் வீட்டில் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். கீழேயும் அதே மாதிரி தான் வீட்டில் போடுற மாதிரி வேர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். இங்கேயும் பார்த்திங்கன்னா அவளோட ஜோலி இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கு. இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறப்ப அது டஸ்ட்டாகவும் இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெட் கவர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே இருக்கிறதும் அதே மாதிரி பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் தான் அவளோடது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், சின்னதாக ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நானும் இந்த மாதிரி கபோர்டெல்லாம் அடுக்கி வைக்கும்போது நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.